திருமாவளவன் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு தெரியாதுன்னு அழகா சிபிஎஸ்இ பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா? நீங்க சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோடனே அந்த பெல்ட் அடிச்சாரு. அது வந்துப்பா அது போய்ப்பா அது எப்படின்னா என்னை கேட்காம அவர் போட்டோவை போட்டுக்கிட்டாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க எப்படின்னா உங்களுக்கு கேட்காம போட்டோ போடுவாங்க? இல்லப்பா அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல என் போட்டோவை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க அண்ணே பாருங்க அண்ணே நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிருக்கீங்க குழந்தைகள் இருக்கிறாங்க. அது இல்லப்பா 2 குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. அதனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில அவர் பேசுவதற்கான பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டார். கனிமொழி அக்காக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க செலக்டிவ் அம்னீசியா அப்படின்னா. செலக்டிவ் அம்னீசியானா அப்பப்ப அதை மறந்துடுவாங்க. சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு, அப்பப்ப மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு. சோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 2006 to 2014 மறந்தாச்சு. அந்த 8 வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயின்ல செலக்டிவ் அம்னீசியா ஆயிப்போம். எனக்கு அதே கனிமொழி அக்கா நான் கேட்கிறேன் அக்கா 675 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே வெறும் 75 கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க. அதுக்கு பதில் இல்லையே. உங்களுடைய ஆட்சியில நீங்க செஞ்ச தவறு தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டீங்களா? இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை ஓபன் பண்றாரு, தமிழ் இருக்கையை நிறுவறாரு, காசி தமிழ் சங்கமம் நடத்துறாரு. இது பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திலிருந்து தமிழை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார். ஆனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அம்னீசியால இருக்கிறார். அவர்களுக்கு யூபிஏ டைம்ல நடந்தது எல்லாம் மறந்து போச்சு. இன்னைக்கு உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா கனிமொழி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். Got my enemies probably down too. Watch how you know be coming through 3. Perseverance runs on my chemistry 4.